செகண்ட் லவ் எபிசோட் 3 விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறது. 6 ஆண்கள் 6 பெண்கள் லைஃப்பில் லவ்வில் ஃபெயிலியர் ஆனவங்க, அவங்களுக்குள்ள ரீயூனியன் கிடைக்குமா அப்படின்றது அதை பற்றிய ஒரு ரியாலிட்டி ஷோ. சரி, இப்போ வெக்கேவும் தேஜாஸும் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறது சிந்தூரை பற்றி பேசுகிறாங்க. பேசுகிறப்போ தேஜாஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்கிறதுலாம் ஆகாது, அவங்களோட ஃப்ளட் பண்ணணும், ஃப்ளட் பண்ணால் தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அசீம் ஈடனை தேடி போகிறாரு. ஈடனோட பேசுகிறாரு. ஈடனோட பேசுகிறப்போ ஈடன் ஒரு மலையாளி அப்படின்றது நமக்கு தெளிவாகவே புரியுது. ஸோ ஈடனை பற்றி பேசுகிறப்போ ஈடன் சில விஷயங்களை தெளிவாக அசீம் கிட்ட சொல்கிறாங்க. ஈடனுக்குனுடைய நேட்டிவ் உங்களுக்கு வயநாடு. ஸோ வயநாடில் அவங்க ஒரு ரிசார்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருப்பாங்க போல் தெரியுது. ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறப்போ உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, எல்லோரும் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க அசீம் கிட்ட பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் வேறு எந்த வேலையும் பண்ணல, ஒரே ஒரு வேலை தான், அதுதான் ஆக்டிங், அது மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நான் வேறு யாரோட ஷேர் பண்ண மாட்டேன். ஈவன் ஐ வில் நாட் கான்ட்ரிபியூட் மை மணி, நான் சம்பாதிக்கிறதோட கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்ற மாதிரி அசீம் கிட்ட ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க பிரதர் மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் பாசமாக இருக்கிறதாகவும், என்ன நடந்தாலும் அவங்க பிரதர் அவங்க அம்மாட்ட சொல்லி பேசுவதாகவும் அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் பார்த்தோம்னா ராஜாவும் பிரியங்காவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராஜா பேசுகிறப்போ ரெக்வஸ்ட் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ ஸ்ருத்திகா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸ்ருத்திகா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி வெளியே எல்லோரும் வச்சு ஸ்ருத்திகா 2 விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்குறாங்க. யார் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்டிங் ஆன கப்புள்ஸு, யார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும்னு நினைக்கிறவங்க, வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அந்த கப்புள்ஸ் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்ருத்திகா கேட்குற கேள்வி வீணா தினேஷ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் ஆகிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நேகா தேஜாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கான்ட்ராடிக்டரி ஒரு விஷயத்தை தேஜாஸ் பண்ணுறாரு. ஸோ தேஜாஸ் பண்ணுறத பார்த்து நேகாவும் ரொம்ப கோபமாயிடுறாங்க. கோபத்தை வெளிக்காட்டாமல் அவங்களும் தேஜாஸுக்கு அகென்ஸ்டாக பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம எபிசோடினுடைய கடைசி பார்க்கலாம். அதற்கு முன்னால் இவங்கள பொறுத்த வரைக்கும் பீனாவும் தினேஷும் இவங்க பேசுகிறப்போ அவங்க ஜென்ரலாக பேசுகிறப்போ தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பார்த்தா ஒரு வயலண்ட் அனிமல் மாதிரி இருக்கிற, இவனுடைய எக்ஸெல்லாம் அடிச்சிருக்கிறையே அப்படின்ற மாதிரி வீணா மேலே ஒரு கமெண்ட் தினேஷ் வைக்கிறாரு. ஸோ வீணா என்னுடைய கேரக்டர் இதில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு யாரெல்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற கப்புள்ஸு. இதில் ராஜாவும் சிந்தூரியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அபீதும் சிந்தூரியும் சொல்கிறாங்க. அபீதும் சிந்தூரியும் ராஜாவும் பிரியங்காவும். ஸோ இதில் அபீத் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈடன் அசீம் இவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ ஈடன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ருத்திகாவை பார்த்து அசீமுடைய போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவர் மேக்கப் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பார், அழகாக இருப்பாருன்ற மாதிரி நான் தோணுது, அதை நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கிறேன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஸ்ருத்திகா என்ன சொல்கிறாங்கன்னா,
கரெக்டு மேக்கப் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தான் இருப்பாங்க ஆண்களை அப்படின்ற மாதிரி வந்து அந்த பேச்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மோனிஷா அண்டு வெக்கே. மோனிஷா வந்துட்டு வேற பொண்ணு மேலே வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லைன்னு தான் அவர் வந்து சொல்கிறாரு. அப்படின்னு சொல்கிறப்போ வெக்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களோட பழகுறப்போ இப்போ தான் ஐ கான்டாக்டை கொடுக்குறாங்க, இப்போ தான் ஓப்பன் ஆகுறாங்க, இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க மோனிஷா அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு வெக்கே வந்து கிளியராக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே வீணா தினேஷ் வந்து நம்ம போன எபிசோடில் சொல்லியிருந்தோம், ஒரு லக்கேஜ் மேட்டில் வந்து தேஜாஸ் உள்ளே பூந்துருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து தினேஷ் வந்துட்டு வீணா கிட்ட சொல்கிறப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் வந்து லக்கேஜை வந்து எடுத்துகிட்டு போகலாமா உன் லக்கேஜுன்னு கேட்குறப்ப, இல்லை வேணாம் நான் எடுத்துக்கிறேன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் டக்குன்னு வந்து தேஜஸ் உள்ள குறுக்க பூந்து வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் அந்த லக்கேஜை அப்படின்னு மேலே எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து தேஜஸ் குறுக்க போடுறாரு. குறுக்க பூந்து, இல்லை பொண்ணுங்க நார்மலாக சொல்கிறாங்களோ சொல்லலையோ அந்த லக்கேஜ் கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால அதை நான் வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணினேன் அப்படின்னு வந்து ஒரு பிட்டை போடுறாரு. போடுறப்போ வந்து அங்கே வீணாவுக்கு வந்துட்டு அடச்சே ஆமாம்ல அப்படின்னு நம்ம நினச்சி, கரெக்டு தேஜா சொல்கிற ஆங்கிளில் நான் யோசிக்கலை, நான் எப்பயுமே வேலை செஞ்சு பழகினதுனால எனக்கு அது புரியாமல் போயிடுச்சு, இப்போ தேஜஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே வந்து எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருத்திகா வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை வந்து பேசுகிறாங்க. ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது வந்து ஒரு அக்செப்டபுளாக இருக்கணும். அந்த அக்செப்டபிலிட்டின்றது வந்து பெர்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை, இம்பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்றது வந்து தினேஷோட வந்து வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுன்ற மாதிரி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ரைட்டு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி எந்த அளவுக்கு பிரிட்ஜ் ஆகிருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்குள்ளன்றத ஒரு பிரிட்ஜ் கேம் வந்து வைக்கிறாங்க. 2 பிரிட்ஜ் இருக்குங்க, 2 கப்பலாக வரணும், கையை பிடிச்சிக்கணும், ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அந்த பிரிட்ஜ் மேலே கேட்குற கேள்விகளுக்கு வந்துட்டு ஆன்சர் கரெக்டாக சொன்னாங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு வரணுங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரைட் ஆன்சர் கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டெப்பு முன்னால் எடுத்து வைக்கலாம். இந்த கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து மாற்றி மாற்றி வந்து எந்த கேள்வி வேணாலும் ஸ்ருத்திகா கேட்பாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அந்த கேள்வி எதை பற்றி வேணாலும் இருக்கலாம், அதாவது வந்து ஃபுட்டை பற்றி இருக்கலாம், அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி இருக்கலாம், அவங்களுடைய ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுடைய ஹாபீஸு, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலந்த ஒரு புதுசாக ஒரு தினுசா அப்படின்றத கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெக்கேவும் மோனிஷாவும் பார்த்திங்கன்னா நல்லாவே பேசியிருக்கிறாங்க இந்த 2 நாளில். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு கப்பலில் வர்றதில் வந்துட்டு தேஜாஸ் அண்ட் நேகா அண்டு வெக்கே அண்டு மோனிஷாவில் தேஜாஸ் அண்டு வெக்கே அண்டு மோனிஷா அவங்க வந்து வின்னர் ஆகிடுறாங்க. அதுக்கு அடுத்த கப்பல் வருது வந்து ராஜாவும் சிந்தூரியும், அதுக்கப்புறம் தினேஷ் அண்டு வீணா. இதில் தினேஷ் அண்டு வீணாவில் வந்து அவங்க வந்து தான் வின் பண்ணுறாங்க இந்த 2 கப்பலில். இப்போ இந்த 2 கப்பல் கேம் நடக்கிறப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. நம்ம ஆங்கிளில் பார்க்குறப்போ வந்துட்டு வியூவர்ஸ் ஆங்கிளில் பார்க்குறப்போ சிந்தூரி வந்து ரொம்ப தெளிவாக மெச்சூராக இருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறப்போ வந்து ஸ்ருதிகா வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணை விட்டு அவர் பிரிஞ்சதுக்கு பின்னால் ராஜா வந்து திருப்பி அந்த பொண்ணுக்கிட்ட பேச போவாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து ராஜாவை கேட்குறாங்க அவங்க. அப்போ ராஜாவை கேட்குறப்போ வந்துட்டு பொதுவாக வந்து ராஜா பதில் சொல்கிறதுக்கு முன்னால் சிந்தூரி வந்து அங்கே ஒரு மெச்சூராக வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஒரு ப்ளே பண்ணுறாங்க. டக்குன்னு உள்ளே பூந்து வந்து நல்ல ராஜாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்ணதுக்கு பின்னால் அப்படின்னு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அது எவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு கேள்விங்க. ஸோ பொண்ணை பிரிஞ்சுதுன்றது வந்து பிரேக்கப் சொல்கிறதுக்கு முன்னாலனா கண்டிப்பாக ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட திருப்பி போய் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ பிரேக்கப் ஆனதுக்கு பின்னால் அப்படின்னு இவங்க எடுத்து கொடுக்குறப்போ வந்து யாரும் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. ஸோ இந்த மெச்சூரிட்டி வந்து ரொம்ப கிளியராக சிந்துருக்கு இருக்கிறது நமக்கு புரியுது. ராஜாவும் கொஷின் கிளியராக சிந்துரி விளக்கின உடனே நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிந்துரி வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கேமில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து தேஜாஸும் நேகாவும் ப்ளே பண்ணுறப்போ வந்து தேஜாஸ் வந்து ஒரு சின்ன வந்து தெரியாதுன்னு நினச்சிட்டு ஒரு லைட்டாக ஒரு சீட்டிங் வேலை வந்து பண்ணுறாரு. அதாவது வந்துட்டு தலையை ஆட்டுனா பேசுனா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆமான்னு பதில் சொல்லணும்னு சொல்கிறதுக்காக. பட் இது மைக் மூலமாக ஸ்ருத்திகா லிசன் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இதை வந்து அவங்க கொடுக்குற ஆன்சர், நேகா கொடுக்குற ஆன்சரை இன்வேலிட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த 2 கப்பலினுடைய தேஜாஸினுடைய ஒரு ஒரு குறுக்னஸ்ஸு ஷார்ட்கட்டில் போடுறது, என்ன தான் அவர் அப்ரேடில் வந்து 14 வயசில் போய் அங்கே செட்டில் ஆகியிருந்து திருப்பி இங்கே வந்தாலும் அவரை பற்றி விஷயங்கள் வந்துட்டு சரியில்லைன்றது நமக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அசீம் அண்டு ஈடான் கப்பலும் அபீத் அண்டு பிரியங்கா கப்பலும் வந்துட்டு போகிறாங்க கேமில். கேட்குற கேள்விகளுக்கு 2 பேரும் வந்துட்டு யாரோ தலை ஈக்குவலாக பதில் சொல்கிறதுனால அந்த கேம் வந்து டையில் முடியுது. பட் ஓவராலாக வந்துட்டு கேல்குலேட் ஸ்டெப்ஸ் எவ்வளவு ஸ்டெப்ஸ் அவங்க வச்சுருக்கு முன்னால் வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து செக் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த கேமில் வந்து வெக்கே அண்ட் மோனிஷா வந்து வின் பண்ணுறாங்க ஓவரால் வின்னராக. அப்போ ஸ்ருத்திகா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிஃப்ட் இருக்கணும்னு பொண்ணை சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கூடவே ஒரு சர்ப்ரைஸும் இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு செக் வச்சுக்கிட்டு ஸ்ருதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறப்போ வந்து அங்கே ட்ரூத் ஆர் டேர் அந்த கேம் வந்து ப்ளே ஆகுது. ஸோ டிவியில் அந்த வரக்கூடிய இதை வந்து பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ஒருத்தரை பற்றி சொல்கிறப்போ வந்து அதை வந்து சொல்லணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து டேட்டிங்கை பற்றி கேட்குறப்போ வந்து அபீத் வந்துட்டு கிளியராக என்ன பதில் சொல்கிறாருன்னா நான் டேட்டிங் சிந்தூரியோட போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து சிந்தூரி வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா ஆல்ரெடி சிந்தூரி வந்து அசீமை விட்டு பிரிஞ்சு அபீதோடு தான் இப்போ வந்து டேட்டிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நிம்மதி ஆகுது. அடுத்தது இது வந்து டேக் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. யாரை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி வரப்போ தேஜாஸ் வந்து நேகா அண்டு வீணா அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ அவருக்கு வீணா மேலே ஒரு கண் இருக்குன்றது நமக்கு தெளிவாகவே புரியுது தேஜஸுக்கு. நேகாவுக்கு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்குன்றது. பட் அவங்க வந்து வெளியே வந்து அதை வந்து காட்டிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து மோனிஷா கிட்ட வந்துட்டு உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறப்போ வந்து மோனிஷா தெளிவாக வெக்கேன்னு வந்து அங்கே வந்து முடிச்சிடுறாங்க. அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து அபீத் வந்துட்டு கொஞ்சம் ஒரு வார்த்தைகள் பேசுகிறப்போ வந்துட்டு பிரியங்கா வந்துட்டு யாரோட பழகிறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறப்போ வந்து அவர் வந்து அபீத் வந்துட்டு இங்கே வந்து சிந்தூரியை வந்து சொல்லாமல் பிரியங்கான்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பிரியங்கா வந்துட்டு ஹக் பண்ணணும் அப்படின்ற வந்து சொல்கிறப்போ வந்து அபீத் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு பிரியங்கா வந்துட்டு ஹக் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. பட் இந்த இடத்துல வந்து பிரியங்கா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிக்கலை, கிட்ட வந்து ஹக் பண்ண மாட்டேன்றாங்க. கிளியராக சொல்லிடுறாங்க நான் வந்து கம்ஃபர்டபுள் இல்லை, வெரி அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த டிசிஷன் வந்து அமித்துக்கும் ஓகே தான். அபீதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து கொஞ்சம் ஹெசிடேட் தான் பண்ணுறாரு ஹக் பண்ணுறதுக்கு. இல்லை பேசணும் பழகணும் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் ஹெசிடேட் பண்ணுறாரு. 10 செகண்ட் ஹக் பண்ணுறது அப்படின்னு வரப்போ வந்து ஒரு வழி இல்லாமல் அவர் பேசுகிறப்போ பிரியங்கா வந்து கட் பண்ணுறப்போ வந்துட்டு அவருக்கும் ஒரு திருப்தி தான்ன்றது நமக்கு வந்து புரியுது. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து போர்ட்டிகோவில் வில்லாவுக்கு வெளியே வந்துட்டு இப்போ நேகாவும் தேஜஸும் பேசுகிறப்போ வந்துட்டு நேகாவுக்கு வந்து கொஞ்சம் தேஜஸ் மேலே வந்து கோபம். ஏன்னா வந்து வீணா தான் அதுக்கு காரணம். ஆல்ரெடி இந்த ட்ரூத் அண்டு கேம் அந்த
டேர் அந்த கேமில் தேஜஸ் வந்து வீணாவை சொன்னது வந்து நேகாவுக்கு பிடிக்கலை, கொஞ்சம் ஒரு ஜெலசி வந்திருக்குது. ஸோ அதை வந்து அவர் வந்து, ஆனால் நேகா ஒரு விஷயத்தில் வந்து மெச்சூராக இருக்கிறாங்க. கிளியராக வந்துட்டு தேஜஸ்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. தேஜஸ் வந்து அப்படி இப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு. அது அப்படி இல்லை இப்படி இல்லை, நம்ம இன்னும் ஒரு 30 டேஸ் இருக்க போகிறோம், அப்போ எல்லாரோடையும் பேசுகிறது வந்து தப்பு இல்லைல்ல, நீயும் வந்து மற்றவங்களோட பேசுகிறது நான் தப்பாக நினைக்க மாட்டேன்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்கிறாரு. அப்போ நேகா கேட்குறாங்க, என்ன நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்கன்றப்ப வந்துட்டு பேசிக்காக தேஜஸ்க்கு வந்துட்டு வீணாவோட வந்து பழகணும்னு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. அதை வந்து நேகா வந்து தப்பாக நினச்சக்கூடாதுன்னு பூசி மழுகிறாரு. பட் நேகாவுக்கு கொஞ்சம் புரிஞ்சு போச்சு, நம்மகிட்ட வந்து தேஜஸ் வந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த லக்கேஜ் எடுத்து கொடுத்த மேட்ரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் கேமில் வந்துட்டு அவர் வந்து வீணா வந்து சப்போர்ட் பண்ணது, வீணாவை பிடிக்குன்ற 2-3 விஷயங்களை சொன்னதெல்லாம் வந்துட்டு அவங்க நோட் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நீ அப்படி போறியாடா, உனக்கு வைக்கிறேன்டா நான் ஒரு செக்கு, என்ன இருந்தாலும் நான் வந்து நானும் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேஜஸ் சமாளிக்க சொல்கிறத வந்து அவங்க ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. பழகலாமே, நீ பழகணும்னு சொல்கிற இல்லையா, அப்போ நானும் பழகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ தேஜஸ் வந்து கேட்குறாரு, யாரோட நீ வந்துட்டு பழகணும்னு நான் ரொம்ப லைக் பண்ணுறேன்னு கேட்குறப்போ வந்து நேகா தெளிவாக சொல்லுவாங்க, நான் அசீமோடையும் தினேஷோடையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன்னு வந்து சொல்லுவாங்க. இது தேஜஸுக்கு வந்து ஒரு ஆப்பு தான். மலர் விட்டு மலர் தாவும் வண்டு போல் இருந்தால் வண்டும் மலருக்கு சொந்தம் இல்லை, மலரும் வண்டுக்கு சொந்தம் இல்லைன்ற வார்த்தை தான் நமக்கு ஞாபகம் வருது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாங்க.